ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை ஏப்ரல் மாதம். இந்த மாதத்துல பாப் தாதா நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் என்னவென்றால், எதை பத்தி பாபா இந்த மாதம் முழுவதும் நமக்கு சொல்லித்தர போறாருன்னா, कंबाइंड रूप की स्मृति से सदा विजयी बनो. कंबाइंड रूप की स्मृति से सदा विजयी बनो. कंबाइंड ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். ஆக இந்த மாதம் முழுவதும் நாம இந்த இணைந்த ரூபம் அப்படின்னா என்னங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சோ எப்படி பாலும் தண்ணீரும் கலந்துட்டா அதை நம்மளால பிரிக்கவே முடியாது. அது போல பாபா இந்த மாதம் முழுவதும் நமக்கு பலவிதமான இணைந்த ரூபங்களை பற்றி புரிய வைக்கின்றார். நினைவு மற்றும் சேவை, கர்மம் மற்றும் யோகம், சுய சேவை மற்றும் உலக சேவை, இது போல பல விஷயங்கள்ல நாம எப்படி இணைந்த ரூபமா இருக்கணும் அப்படிங்கறதான் நம்ம பயிற்சி செய்ய போறோம். எனவே இந்த மாதத்தினுடைய இந்த பயிற்சியை நம்ம முழுமையாக தினமும் செய்து அதனுடைய லாபத்தை எடுத்துக்கொள்வோம். நல்லது. அவ்யக்த சமிகை 1 ஏப்ரல் 2025. பாபா என்ன சொல்றாருன்னா, शिव शक्ति का अर्थ ही है कंबाइंड. बाप और आप दोनों को मिलाकर कहते हैं शिव शक्ति. शिव शक्ति என்பதன் அர்த்தமே இணைந்த ரூபம் ஆகும். தந்தை மற்றும் குழந்தைகளாகிய நாம் இருவரும் இணைந்து இருப்பதைத்தான் சிவ சக்திகள் என்று சொல்லப்படுகிறது. பக்தி மார்க்கத்துல என்ன சொல்றாங்களா, சக்திகள் சிவனிடமிருந்து தோன்றியவை அப்படின்னு சொல்றாங்க. சோ இது சக்திகள்லாம் ஏதோ பெண்களை பற்றி, தாய்மார்களை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் அது அல்ல. நான் யார்? நான் ஆத்மா. ஆத்மா எப்பொழுதுமே பரமாத்மாவுடன் இணைந்து இருக்க வேண்டும். அப்ப இந்த ஆத்மா தான் பரமாத்மாவிடமிருந்து சக்தியை பெற்று சக்தி ஸ்வரூபமாகுது. சோ இது ஒரு ஸ்வரூபத்தினுடைய விஷயமே தவிர ஆண் பெண் பிரதர்ஸ் அல்லது மாதாஸ் அப்படி அதை பத்தி பாபா எங்க சொல்ல வரல. எனவே குழந்தைகள் நாம் யாரா இருந்தாலும் சரி, எந்த ரூபத்தினுடைய சரீரத்துல இருந்தாலும் சரி, சிவ பாபாவோட கம்பைண்டா இருக்கிறோம் அப்படின்னா இணைந்த ரூபத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். शिव शक्तियां है இருக்கிறோம்னு அர்த்தம். तो जो कंबाइंड है उसे कोई अलग नहीं कर सकता. சோ இங்க இணைந்த ரூபம் என்றால் ஒருவர் இன்னொருவர்ல கலந்துடுறோம். பக்தி மார்க்கத்துல ஆத்மா பரமாத்மால கலந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாரு அது இல்லைங்கிறாரு. மற்றபடி நான் பாபாவினுடைய அன்பு நினைவுல மூழ்கி இருக்கிறேன் அப்படின்னா அந்த அளவிற்கு நாம மூழ்கி இருக்கிறோமா, என்னையும் பாபாவையும் பிரிக்க இயலாது. यही याद रखो कि हम कंबाइंड रहने के अधिकारी बन गए. எனவே இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இணைந்து இருப்பதற்கான அந்த ஒரு அதிகாரம் நமக்கு இருக்கிறது. சோ நாம குழந்தைகள், பக்தர்கள் கிடையாது. ஈஸ்வரா, சிவனே, கடவுளேன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம், பாபான்னு சொல்றோம். அப்ப இந்த ஆத்மா இப்ப வேணாலும் பாபாவோட இணைந்த ரூபத்துல இருக்கலாம், இருக்க முடியும். पहले ढूंढने वाले थे और अभी साथ रहने वाले हैं, ये नशा सदा रहे. நாம கூட பாபா குழந்தை ஆகிற வரைக்கும் தேடிட்டே இருந்தோம். கடவுளே எங்க இருக்கிற, எனக்கு கொஞ்சம் நிம்மதி கொடுக்க மாட்டியா, எனக்கு கொஞ்சம் சுகம் சாந்தி கிடைக்காதா அப்படின்னு தேடக்கூடியவர்களாக நாம இருந்தோம். ஆனா இப்பொழுது நாம் தேடக்கூடியவர்கள் அல்ல, நாம் அடைந்து விட்டவர்கள். அதை விட பாபா என்ன சொல்றாரு, நீங்க என்னுடன் கூடவே இருக்கக்கூடியவர்கள். சோ இந்த ஒரு குஷி, இந்த ஒரு நஷா இருக்கட்டும். இல்லையா நம்ம யாரோட கூட இருக்கிறோன்றது நமக்கு குஷியா இருக்கு இல்லையா. பக்தி மார்க்கத்துல சொல்றாங்களா, உலகத்துக்கே படியளக்கிறவர் அந்த கடவுள் அப்படிங்கிறாங்க. உலகத்துக்கே அதிகாரி, அவரோட நம்ம
இவ்வளோ கேஷுவலா நம்ம இருக்கிறோம், பேசுறோம், போறோம். சில நேரம் அவர்கிட்ட ஒரு இனிமையான சண்டை வேற நடக்குது. அப்ப நமக்கு எவ்வளோ ரைட்ஸ் பரமாத்மா கொடுத்து வச்சிருக்கிறாரு. அது பெரிய ஒரு பாக்கியம். எனவே பாபா சொல்றாரு, உங்களுக்கு யார் மேல ரைட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு அந்த நஷா இருக்கா, அந்த குஷி இருக்கா, பட் இருக்கணும் அப்படிங்கிறார். எனவே இன்றைய இணைந்த ஸ்வரூபத்தினுடைய பிராக்டிஸ் என்னவென்றால், சதா நம்ம இந்த நினைவுல வச்சுக்கணும், நானும் பாபாவும் இணைந்திருக்கின்றோம். இந்த காட்சியை நம்ம புத்தியில வச்சுக்கலாம் யோகத்துக்காக. ஸ்ரீபாபா புள்ளி ரூபமா இருக்கிறாரு, பக்கத்துல நானும் ஒரு புள்ளி இருக்கேன். இந்த புள்ளி அவரோட எப்பவுமே அப்படி ஆல்மோஸ்ட் இணைந்த ரூபத்துல அப்படியே பக்கத்துல இருக்கு. ஸோ அவருக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னா என்கிட்ட சொல்றாரு, நான் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா அவர்கிட்ட சொல்றேன். இப்படி 2 பேரும் என்ன பண்றோம், பேசிக்கிறோம், எண்ணங்கள் மூலமாக பேசிக்கிறோம். இன்றைய நாள் சிவசக்தி எனக்கூடிய ஸ்வமான்ல இருக்கலாம், அதனுடைய நினைவை நாம் வைத்துக் கொள்ளலாம். நல்லது. ஓம் சாந்தி.